புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பதாஜே முத்து அனாஜே சாமியா. காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், செம்மையா இருக்கேன். என்ன இன்னைக்கு ரொம்ப செம்மையா இருக்கேன் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் சொல்றீங்க? இல்ல, ரொம்ப பரபரப்பா வந்தேன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் டைமுக்கு வந்துட்டோமே அப்படின்ற சந்தோஷம். என்னால எதுவும் லேட் ஆகலையே அப்படின்னு. இல்ல, என்ன பரபரப்பு, என்ன ஆச்சு? இல்ல நல்லா தூக்கம் வந்துச்சா. இப்பெல்லாம் கிளைமேட் வேற நல்லா இருக்கு, அதனால நல்லா தூங்கிட்டேன். ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் அலார்ம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அவசரப்பட்டு எழுந்துச்சு ஆஃபீஸ்க்கு எப்படியோ ஷூட்டிங் முன்னாடி டைமுக்கு வந்துட்டேன். எப்படி வந்தீங்க? டிராஃபிக் பயங்கரமா இருந்திருக்குமே, அதுவும் இந்த டைமிங்ல. அது டிராஃபிக் இருந்துச்சு, நம்ம தான் டூ வீலர் நல்லா ஓட்டுவோம்ல, அதனால நேக்கா அப்படியே பூந்து வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க ஜாலியா இருக்கீங்க அப்படிங்கறத சுட்டி காட்டுது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாலியா ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஜாலியா சீரியஸான விஷயத்தை பத்தி பேச போறோம். அப்படி என்ன சீரியஸான விஷயம் அது? எஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக்கு நம்ம இன்ட்ரோ கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா பேர் சொன்னாலே எல்லாருக்கும் கண்டிப்பா இதோட பின்னணி எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இனியவை இன்றா இல்ல நான் சொன்னது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே. ஓகே. ஸோ இன்னைக்கு ஊழலை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஊழல் எதனால பெருகுது, ஊழல்னால என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுது, இதை தீர்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், தீர்க்க முடியுமா போன்ற நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ஒரு என்ஜிஓல இருந்து 2 பேர் இன்னும் நம்ம நிகழ்ச்சி கொஞ்ச நேரத்தில் வர போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? உடலும் உள்ளமும் பகுதியில் ஒரு முத்திரையை பார்க்க போறோம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது குரு வணக்க முதிரை. எந்த ஒரு செயலை நாம் செய்வதற்கு முன்பும் நமக்கு பிரியமான இறைவனையும் நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவையும் நாம் வணங்கி அந்த செயலை தொடங்குவது என்பது அந்த செயல் வெற்றிகரமாக முடிவதற்கு நமக்கு துணை புரியக்கூடிய ஒரு வழிமுறையாகும். அந்த வகையில் இந்த குரு வணக்க முதிரை நமக்கு உபயோகமான ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய மகான்களினுடைய சமாதிகளுக்கு நாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி மகான்களினுடைய சமாதிகளுக்கும் சித்தர்களினுடைய சமாதிகளுக்கும் நாம் சென்று வரும் பொழுது அவர்களினுடைய எண்ணங்கள் போல நமது வாழ்க்கையை அமைவதற்கு, அவர்களிடமிருந்து நாம் பரிசுத்தமான மற்றும் உறுதியான எண்ணங்களை பெறுவதற்கும் இந்த முதிரை உபயோகமாக இருக்கும். இந்த முதிரையின் பெயர் குரு வணக்க முதிரை. பொதுவாகவே இந்த முதிரைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆள் மனதிற்குரிய முதிரைகள். இப்போ நம்மளுடைய இந்து மதத்தில் இந்த மாதிரி ஒரு முதிரை வச்சுருப்போம், ஆள் மனதிற்குரிய முதிரை. இதே முதிரையை இப்படி கொஞ்சம் மாற்றி மடித்து வச்சோம்னா இதுவும் ஒரு ஆள் மனதிற்குரிய முதிரை. இது நம்மளுடைய கிறிஸ்துவ மதத்தில் நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு முதிரை. இந்த முதிரை நம்மளுடைய இஸ்லாம் மதத்தில் பின்பற்றக்கூடிய முதிரை. இப்போ இந்த முதிரை தான் குரு வணக்க முதிரை அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். இது மூன்றுமே ஆள் மனதிற்குரிய ஒரு முதிரை. அதாவது மதம் எம்மதமானாலும் நம்மளுடைய எண்ணங்கள் போல வாழ்க்கை அமைவதற்கு உருவாக்கப்பட்ட இந்த முதிரைகளே நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் நாம் பின்பற்றக்கூடிய ஒன்றாகும். இந்த முதிரை குரு வணக்க முதிரை வைக்கும் பொழுது நம்மளுடைய அநாதக சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்பினுடைய நடுப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு மணிக்கட்டு பகுதியில் நம்மளுடைய மார்பகத்தை தாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் முதுகெலும்பை நேராக வைத்து இப்படி உட்கார வேண்டும். இந்த மாதிரி உட்காந்து பண்ணணும். இப்போ நம்ம இந்த விரல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சுண்டு விரலில் இருக்கக்கூடிய 1, 2, 3 அப்புறம் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த 4 ரேகைகளும் ஒரு பிறை உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி உருவாக்குச்சுன்னா இந்த முதிரை குரு வணக்க முதிரை. உங்களுடைய கைகளில் சுண்டு விரலில் இருக்கக்கூடிய 1, 2, 3 மற்றும் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய இந்த கோடு, இந்த 4ம் ஒரு நேர்கோட்டில் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பிறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை இருக்க வேண்டும். இந்த முதிரை உங்களுடைய மார்புக்கு குறுக்காக இப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். நடுப்பகுதியில் மார்புக்கு பக்கத்தில் மணிக்கட்டு பகுதியில் உங்களுடைய மார்பின் பக்கவாட்டில் தாங்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த முதிரைக்கு பெயர் குரு வணக்க முதிரை. இந்த முதிரை நமக்கு ஆள் மனதிற்குரிய ஒரு முதிரை. நம்மளுடைய சுவாசம் சீராக அமையும், மனதில் உள்ள பயங்களை போக்கும், எண்ணங்களை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் நமக்கு தேவையான சக்தியை இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கவும், நாம் பிரார்த்தனை என்று வைத்து கொண்டோமானால் என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் நமது ஆழ் மனதில் அந்த பிரார்த்தனைகள் பதிந்துவிடும். அதன் பிறகு நமது உடம்பை அந்த மனது இயக்குகிறது. அந்த என்ன பிரார்த்தனை நம்ம செய்திருக்கிறோமோ அதற்கேற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த முதிரைக்கு இருக்குது. எனவே இந்த முதிரைகளை பழகும் பொழுது சிறப்பான எண்ணங்களை மட்டுமே நீங்கள் உங்கள் மனதில் எழுப்ப வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களை மனதில் ஓட்டிக்கொண்டு இந்த முதிரைகளை செய்து பழகக்கூடாது. சிறப்பான எண்ணங்களை நீங்கள் உருவாக்கி அதற்கேற்றவாறு அதை வாழ்க்கையில் வெற்றியடைய பயன்படுத்துமாறு இந்த முதிரைகளை நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். விரல்களே மருத்துவர் என்பது உடம்புக்கு மட்டுமல்ல மனதிற்கும் என்பதை நிரூபித்து வரக்கூடிய ஒரு அருமையான தொடர் இது. உங்கள் அனைவரையும் நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
நல்ல ஒரு முத்திரை பார்த்தோம் சௌமியா. இதே மாதிரி எங்கேயாவது லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா நம்மளும் ஒரு முத்திரை வச்சுக்கணும். இப்படி 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 இந்த முத்திரை காமிச்சு வச்சுக்கோமா? அப்படி அப்படின்னா அவர் வந்து இப்படின்றவாரு. அதனால வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக நம்ம யோசிச்சு வந்து செயல்படணும். அப்புறம் இப்படி முத்திரையா? நோ 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 நோ, இந்த முத்திரையும் வந்து நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த ஆசை அப்படிங்கிறதா காரணமாகவே இருக்கு இல்லையா? ஆசை, பேராசை. ஆசை கிடையாது. ஆசைன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, பேராசைனால தான் எல்லாம் பிரச்சனை. இன்னொருத்தன் இப்படி இருக்கானே நம்மளும் அதே மாதிரி ஆகணுன்ற இதில் தான் நம்ம இவ்வளோ காசு கொடுத்துட்டு இந்த வேலைக்கு போயிட்டோமே, அதனால நம்மளும் வந்து அந்த காசு திரும்ப எடுக்கணுமே போன்ற இதனால தான் வந்து நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நினைக்கிறேன். இல்லை, அதுதான் வந்து உண்மை. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் கிளாஸஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆசைகள் அப்படிங்கிறத வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஏற்கனவே நிறைய தடவை நம்ம இங்கிலீஷில் பேசியிருக்கோம், வாண்ட், நீட், இதோட டிஃப்ரென்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் வந்து ரொம்ப கனவு காணாதீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் இப்போதைக்கு என்ன தேவை நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நான் இப்போதைக்கு ஒரு பிரேக் தேவை. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுட்ருக்கீங்க வித் அஜய் முந்து அண்ட் அஜய் சௌமியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நலம் அன்புடன் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நலம் அன்புடன் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்பயுமே வந்து நலமாக இருக்கணும்னா அத்தியாவசியமான விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவையான அளவு பணம், அதுக்கப்புறம் இருக்க இடம், உடுத்த உடை, ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நிம்மதியான ஒரு வாழ்க்கை, உறவினர்களோட சந்தோஷமா இருக்கணும். கரெக்டாக சொன்னீங்க. நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு, ஆனால் நிம்மதி இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா? ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக பணம் இருக்கு, ஆனால் உடம்புல வந்து ஏகப்பட்ட நோய் இருக்கு, என்னதான் வந்து செலவு பண்ணாலும் வந்து ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அதனால இப்போ என்ன சொல்ல வரீங்க சௌமியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லையா? எவ்வளோதான் பணம் தான் நோய் நொடி இல்லாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து ப்ரிகாஷனாக நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம சித்த வைத்தியர் அருண் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவார், நம்மளுடைய உணவில் வந்து எப்படி நம்ம வந்து மருந்தை வந்து சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் மாந்தம். பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் இந்த மாந்தம். இந்த நோயுடைய குறிகுணங்கள் எப்படி இருக்குன்னா, குழந்தையினுடைய சரியாமை, அதாவது குழந்தைக்கு வந்து ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும், குழந்தை வந்து ஒழுங்காக சாப்பிடாது. அதாவது 6 மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நோய் வந்து 3 வயது வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன சின்ன பிரச்சனைனால குழந்தை அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தை வந்து உடல் தேராது, சரியாக சாப்பிடாது, எந்நேரம் அழுதுகிட்டே இருக்கும், அடிக்கடியான இன்ஃபெக்ஷன்களுக்கு, நோய் தொற்றுகளுக்கு ஆளாகும். பல்வேறு வகையான பிரச்சனையை எப்போவும் அந்த குழந்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு நோயில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு ஜலதோஷமோ, ஒரு காய்ச்சலோ, இல்லை கழிச்சலோ, இல்லை வயிறு வலியோ, இல்லை மலச்சிக்கலோ, இந்த மாதிரியான பல்வேறு வகையான ஜீரணம் தொடர்பான வியாதிகளால் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நோயை தான் மாந்தம் அப்படின்னு சித்த மருத்துவ நூல்கள் வந்து குறிப்பிடும். பொதுவாக அந்த மாந்தம் நோய் ஏன் குழந்தைகளுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தால் குழந்தையோட தாய்மார்கள் வந்து சில வகை உணவு கட்டுப்பாடுகளோடு இருக்கணும். அதாவது பிரசவம் ஆன பிறகே பெண்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் நம்ம வந்து குறிப்பிடுவோம். அது எல்லா உணவுப் பொருட்களையும் அவங்க வந்து சாப்பிடக்கூடாது. பிரசவமான ஒரு 10 நாட்கள் வந்து அந்த பிரசவ லேகியங்கள் சாப்பிடலாம், பிரசவத்துக்குரிய அந்த மேல்பொடி சாப்பிடலாம், கார உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்கணும், தண்ணீர் அதிகமாக குடிக்கக்கூடாது, தண்ணீர் வந்து லிமிட்டாக தான் குடிக்கணும். இது மாதிரி பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள் அந்த பிரசவித்த பெண்களுக்கு இருக்கும். அந்த கட்டுப்பாடுகளோடு இருந்துட்டாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வராது. இந்த கட்டுப்பாடுகளை மீறி சில வகையான எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடும்போது இந்த குழந்தைக்கு இந்த நோய் ஏற்படுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த 6 மாத காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த நோயானது சரியாக வந்து நம்ம பரிகரிக்கலைன்னா 3 வயசு வரைக்குமே அந்த குழந்தை வந்து கஷ்டப்படும். அந்த குழந்தை வந்து மெலிவாக தான் இருக்கும், பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டுட்டு தான் இருக்கும், சவளப்பள்ளியாக போயிடும். பிற்காலத்தில் கணை ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அந்த மாந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கணைங்கிறது வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய டிபின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நோய் ஏற்படுவதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக, அதை எதிர்ப்பு திறன் குன்றக்கூடிய இந்த மாந்தம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு சித்த மருத்துவ இலக்கியங்கள் குறிப்பிடுது. இந்த மாதிரி சமயத்திலே இதை வந்து எளிதாக நம்ம சில வகைய பொருட்களை வந்து சேர்க்கும் மூலமாக இதை சரி பண்ணிக்கலாம். உதாரணமாக செரிமானம் தொடர்பாக அந்த மாந்தம்ங்கிற நோய் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஓமத்தை குழந்தைகளுக்கு கரைச்சி கொடுத்துட்டு வந்தோம்னாலே சரியாயிரும். ஓமத்தை இலவருப்பாக வறுத்துக்கிட்டு அதை பவுட்ரு பண்ணி அதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தாய்ப்பாலோடு கலந்து கொடுக்கும்போதே இந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஓமத்தை வந்து கஷாயம் பண்ணி நம்ம கொடுக்கலாம். கஷாயமாக ஓமத்தை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஒரு 10 மில்லி அளவு கஷாயம் போட்டு நம்ம குடித்தாலும் இந்த நோய் வந்து வராமல் தடுக்கலாம். ஓமத்தையும் இந்துப்பையும் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம கொடுக்கும்போது நோய் வராமல் தடுக்கலாம். ஓமம்ங்கிறது வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிட்டோன்னா, இந்துப்புன்னு சொல்லக்கூடிய ராக் சால்ட் வந்து ஒரு 10 மில்லிகிராம் அளவு அதை கலந்து அதை 2ஐயும் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை வந்து தொடர்ந்து காலை மாலை 2 வேளை கொடுக்கும்போது இந்த நோய் வராமல் வந்து தடுக்கலாம். இன்னும் மஞ்சனத்தின்னு சொல்லக்கூடிய நுணா,
பொடுதலை, இது எல்லாமே இந்த மாந்த நோயை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் உடையது. இந்த மாதிரியான குறிகுணங்கள் இருந்து நீங்கள் கைப்பக்குவமாக செஞ்சு சரியாகலைன்னா அருகில் உள்ள சித்த மருத்துவரை அணுகினீங்கன்னா குழந்தைக்கு இந்த மாந்த நோயிலிருந்து முற்றிலுமாக விடுபடுவதற்கு இந்த ஓமம், பொடுதலை, நுணா இந்த மாதிரியான மருந்துகளை கொடுத்து முற்றிலுமாக அவங்க குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தலாம். குழந்தையோட பிற்கால நலவாழ்விற்கு ஒரு முக்கியமான ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாந்த நோயிலிருந்து முற்றிலுமாக சித்த மருத்துவத்திலிருந்து விடுபட முடியும். இன்டர்நெட் பக்கம் போனாலே தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சித்தா டாக்டர்ஸ் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இன்றைக்கி ஒரு செம்ம மெடிசன் ஒன்று சொல்லியிருக்காரு சௌமியா. ஓகே, இப்போ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து பசுமை உணவுகள் பகுதியில் இன்னும் செம்மையாக ஒரு டிஷ் வந்து செய்ய போகிறாரு நம்ம புதுச்சேரி சரவணன் சார். ஆமாம், அத்திப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? பழம் வந்து அது காய வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் அது ஒரு குச்சியில் வந்து இன்சர்ட் பண்ணி தருவாங்க, நல்லாயிருக்கும் அது. ஆமாம், கரெக்டு. ஆனால் அதில் வந்து ஒரு செம்ம வெரைட்டியான ஒரு ஜூஸ் ஒன்று இருக்குது. அதை வந்து இன்றைக்கி புதுச்சேரி சரவணன் செஞ்சு காட்ட போகிறாரு. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு அத்திப்பழச்சாறு. இது எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். அத்திப்பழம் தண்ணீரில் ஊற வைத்தது, தேன். இந்த தண்ணியில் ஊற வச்ச அத்திப்பழத்தை முதல்ல மிக்சியில் போட்டுக்கிறோம். இதை முதல்ல அரைச்சிக்கிறோம். பொடியை அரைச்சிட்டு அப்புறம் மற்றெல்லாம் கலந்துக்கிறோம். இது அத்திப்பழம் டார்க்காக அரைஞ்சிருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பி அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியை கலந்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம். அத்திப்பழ சாறு சாதாரணமாகவே வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி கலந்துக்கிறோம். இதில் கூடுதல் சுவைக்காக தேன் கொஞ்சம் கலந்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் என்ன பண்ணணும்னா ரத்த விருத்தி அதிகப்படுத்தணும். அதாவது ரத்தத்தில் இருக்கிற சிகப்பணுக்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துரும், வலிமையாக்கி கொடுத்துரும். அது வந்து ரொம்ப ரத்தம் வலிமையாகும்போது ரத்த சுத்திகரிப்பு சாதாரணமாகவே நல்ல விதமாக நடக்கும், உடம்பு பலப்படும். சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி நீரிழிவு அன்பர்கள் என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டாக்கா சர்க்கரை அதிகமாக தூக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து என்ன பண்ணணும்னா நிஜமாக சர்க்கரை தூக்கத்தில் அது உடம்புல உள்ள எனர்ஜியை கூட்டும்போது ஆற்றல் பெருகும்போது சர்க்கரையும் சேர்ந்து தான் பெருகும். ஏன்னா ஆற்றலோட மறுவளவும் தான் குளுக்கோஸ் கிளைக்கோஜன் அந்த சர்க்கரைன்னு சொல்கிறது. அந்த ஆற்றல் பெருகும்போது சர்க்கரையும் சேர்ந்து ஏற மாதிரி தெரியும். அதனால் எந்த பாதிப்பும் வராது. அப்படி பயப்படுறவங்க கம்மியாக சாப்பிட்ணும், பயப்படாதவங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால் சர்க்கரை நோயெல்லாம் அதிகமாகி அவருக்கு ஒன்றும் உடம்பு நோயெல்லாம் வந்துடாது. ஏன்னா இது பழ வகையை சார்ந்தது. இந்த பழத்துலேருந்து பழத்தை குளுக்கோஸை மாற்றி தான் நம்ம சாப்பிட்றோம். அது உள்ளே போகும்போது கிளைக்கோஜனா மாதிரி நம்ம ஆற்றலை கூட்டுது. ஆற்றலை கூட்டும்போது சர்க்கரையின் அளவு உடம்புல எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். ஆற்றல் அதிகமாக உள்ளவங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து யாராவது டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிக்ஷாக்காரங்க இல்லை மூட்டத்துக்குறவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும், சர்க்கரையின் அளவும் கூடுதலாக இருக்கும். அவங்களுக்கு சர்க்கரையால் எந்த பாதிப்பும் வராது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து 140 இருந்தால் சர்க்கரை அளவு சராசரி அளவுன்னு சொன்னாங்க. இப்போ அதே மருத்துவர்கள் வந்து 180 இருந்தால் சராசரி அளவுன்னு சொல்கிறாங்க. போகப்போ சர்க்கரை அளவு ஏறிட்டே வருது, ஆனால் சராசரி அளவு இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு ஏறிட்டே சொல்கிறாங்க. அதனால் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் சர்க்கரையின் அளவு வேறுபடும், சாப்பிடக்கூடிய உணவு அளவு வேறுபடும். அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. உடம்புல பாதிப்பு வரும்போது மட்டும்தான் சர்க்கரை கூடுதலாக இருக்குது குறைவாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை வந்து சமப்படுறதுக்கு தான் இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள பழ உணவுகள் எல்லாமே. இப்போ அத்திப்பழ சாறு தயாராக இருக்குது. இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் இருக்கும். ரொம்ப நல்ல தரமான செறிவூட்டப்பட்ட சாறு இது. ரொம்ப நல்லது, ரத்த விருத்தியை உண்டாக்கக்கூடியது. வேறு ஒரு பசுமை உணவோடு அடுத்த நேரத்தை சந்திக்கலாம். நன்றி. அத்திப்பழம் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த ஹை பிபி பிரச்சனை இருக்கு இல்லையா, அதே மாதிரி லோ பிபி பிரச்சனையும் வந்து இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை வாரத்தில் 2 தடவையோ சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹை பிபி வந்து ஆகாது, நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்குமா. ஏன்னா அதில் வந்து பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஹோட்டலில் பேப்பர் தோசை சாப்பிட்டா லிவருக்கு நல்லதுன்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொன்னது. இல்லை, உண்மையான கருத்து தான் பாஸ் இது. ஓகே சௌமியா, அடுத்ததான் நம்ம என்ன பண்ண
போகிறோம்னா இப்போதைக்கு ஒரு பிரேக் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு நபர் நம்ம உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும், மோட்டிவேஷன் அதெல்லாம் வேணும். ஸோ அது சம்மந்தமாக பேசுறதுக்காக ஒருத்தர் பிரேக் அப்புறம் வர போகிறாரு. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இப்போ வந்து நம்ம உள்ளுவதெல்லாம் பகுதிக்கு டிராவல் ஆகிட்டு வந்திருக்கோம் சௌமியா. நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்ன விஷயம்? அதாவது டெய்லி ஒரு எபிசோட்ல வந்து ஒரு 4 கருத்தாவது சொல்லணும். நீங்கள் வந்து அவ்வளோ ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம்ஒர்க்ன்ற ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்ககிட்ட கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே கிரேட் கிராஸ் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? ஆனால் கிராஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தும் வகையில் இப்போ ஒரு கருத்து சொல்லுவோம் பார்க்கலாம். இப்போ ஒரு கருத்து, அதாவது நான் உங்ககிட்ட கிராஸ் பண்ண மாதிரி என்கிட்ட ஏதாவது நல்லது இருந்தால் அதை நீங்கள் கிராஸ் பண்ணணும். அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது நல்லது இருந்தால் அதையும் நீங்கள் கிராஸ் பண்ணணும். நான் வந்து கருத்து கேட்டேன், உங்களை அட்வைஸ் பண்ண சொல்லலை. கருத்துக்கும் அட்வைஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, நீங்க சொல்றப்ப ரெண்டும் ஒரே மாதிரி தான் கேக்குது எனக்கு. இப்படி எல்லாம் வந்து ஸ்டீரியோடைப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இப்போ அடுத்து வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி தான் வந்து நம்ம இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து சொல்ல போறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் நல்லவங்க தானே? ஆமா, கரெக்ட். அதனால எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதை நம்ம எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு கதையோட சொல்ல போறாரு. எப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்கிட்டேயுமே ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது இருக்குது அப்படிங்கிறதுக்கு பெங்காலி ராமாயணத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ராவணன் வந்து போருக்கு போகிறான். ராமனை எதிர்த்து போகக்கூடிய போரில் எங்கே பார்த்தாலும் லங்கை முழுவதும் பிணங்களாக இருக்கின்றன. தலைகளற்ற முண்டங்கள், ஒரே நாற்றம், இரத்தம் ஆறாக ஓடுகிறது. ஆனாலும் அந்த கம்பீரத்தோடு ராவணன் நடந்து போகிறான். அவன் வந்து ஒரு வீரன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவன் சொல்கிறான், என்னுடைய உயிர் போனால் கூட ராமன் உள்ள அளவுக்கு என் பேர் பேசப்படும் அல்லவா, அதனால் நான் ராவனை எதிர்க்கிறேன் அப்படின்னு. அப்போ கூட மண்டோதரி சொல்கிறா, இப்போயாவது நீ சீத்தையை அனுப்பிச்சி விட்ற அப்படின்னு. இல்லை நான் போருக்கு போகிறேன்னு போகிறான். அப்போ ராமன் வந்து ராவணனோட போர் புரிகிறான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அம்பு அனுப்பிச்ச உடனே ராவணனுடைய அம்புகள் எல்லாம் வந்து அந்த அம்புகளை எல்லாம் உடைச்சி நொறுக்குது. அப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்பு அனுப்பிச்சா அந்த அம்பு என்ன ஆகுதுன்னா, ராவனுடைய ஒரு தலையை அப்படி கொய்து தூக்கி போடுது. ஆனால் அங்கே மறுபடியும் இன்னொரு தலை முளைக்குது. புரியல ஒன்றுமே. தலையை வந்து கொய்ய புதுசாக தலை முளைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து விபீஷனை வந்து சொல்கிறான், இதை பாருங்கள், ராவனுடைய தொப்புளில் வந்து ஒரு அமிர்த கலசம் இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் அவனை வீழ்த்த முடியாது. அதனால் முதல்ல ஒரு அம்பு எய்து அந்த அமிர்த கலசத்தை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக அவனை வெற்றி பெறலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இது கேட்டவுடனே ராமன் வந்து இந்த காரியத்தை செய்யறதுக்கு விரும்பலை. ஏன்னா அவருக்கு வந்து வார் எத்திக்ஸ்னு இருக்குது. ஒருத்தருடைய தொப்புளில் நோக்கிலாம் அம்பு செலுத்தக்கூடாது, மார்புக்கு மேலே தான் அம்பு செலுத்தணும், அதுக்கு கீழே செலுத்தக்கூடாது, பிலோ த பெல்லி வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டுன்னு இன்றைக்கி சொல்கிறோம். அதனால் ராமன் தயங்குறார், அது எப்படி செய்ய முடியும், அது தவறாச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அம்பை செலுத்தி அந்த அந்த அமிர்த கலசத்தை உடைச்சிட்றார். அப்போ ராமன் கோவப்பட்டு சொல்கிறார், என்ன இப்படி செஞ்சுட்ட அப்படின்னு. நீங்கள் செய்ய மாட்டீங்க, அதனால் நான் செஞ்சேன், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரத்தை எய்து ராவணன் சாக கிடக்கிறான். இப்போ வந்து ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்கிறாரு, அவன் மிகப்பெரிய அறிஞன், எல்லாவற்றையும் கற்றவன், பெரிய அறிவாளி, அவங்ககிட்ட போய் என்ன கற்றுக்கிட்டு, உங்ககிட்ட என்ன கற்றுக்கணுன்னு எங்கள் அண்ணன் கேட்டாருன்னு போய் கேட்டு வா, அவருடைய ஞானத்தை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி. லக்ஷ்மணன் அப்படி நேராக போகிறான். அப்படி போய் நின்றுட்டு இப்படி நேராக நின்றுட்டு, ராவணா, எங்கள் அண்ணன் அனுப்பிச்சார், உன்னுடைய ஞானத்தை கொடு அப்படின்னு. என்ன அப்படி திரும்பி அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி தலையாட்டிட்டேன். போயிட்டு வா. லக்ஷ்மணன் வந்துட்டு, அந்த ஆள் ஒன்றும் சொல்லித்தர மாட்டேங்கிறான், நம்மக்கிட்ட தோற்று போனோம், அவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டு வாங்குறீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. எப்படி போய் கேட்டேன்? நான் போய் கம்பீரமாக நின்று கேட்டேன், எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்க வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ராமன் வந்து ராவண பக்கத்தில் போய் அப்படி முட்டி போட்டு வாயில் இப்படி கையை வச்சுக்கிட்டு, லங்கேஸ்வரா, நான் வந்து ரொம்ப வருந்தனை நடந்து போனதுக்கு,
நான் வந்து உன் தங்கையை வந்து அசிங்கப்படுத்தினேன், அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சிட்டேன். நீ சீதையை அபகரித்த, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சிட்ட. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கற்றுக்கிட்டு இருக்க, நீ கற்றுக்கிட்டதுலேருந்து எனக்கு நீ சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு ரொம்ப பவ்யமாக ராமன் கேட்குறாரு. அவன் கால் மாட்டு பகுதியில் போய் மண்டிட்டு கேட்குறாரு. உடனே ராவணன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இத்தனை நாளாக நான் படிச்சிருக்கிறேன், நிறையா வேதங்கள் படிச்சிருக்கிறேன், ஆனால் அதனுடைய பொருள்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது, இத்தனை நாளாக புரியல, உங்கள்கிட்ட இருந்து தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ரியலைஸ் பண்ணி, இது வரைக்கும் அது வெறும் நாலேஜாக இருந்தது. எப்போ ராமன் வந்து கேட்டாரோ அப்போ வந்து அந்த நாலேஜ் வந்து விஸ்டமாக மாறிடுது. இப்போ வந்து ராவணன் வந்து தான் பெற்ற அனுபவங்களை ரிலேட் பண்ணி விஸ்டமாக மாற்றி ராமனுக்கு சொல்கிறார். சொன்ன பிறகு அவர் உயிர் போகும்போது ராம் என்று உச்சரித்து விட்டு இறந்தார் அப்படின்ட்டு ஒரு ராமாயணம் சொல்லுது. இது ஒரு பெங்காலி ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, நம்ம எதிரியாக இருக்கலாம், நம்மக்கிட்ட தோல்வி பெற்றவனாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்கிட்ட ஏதோ ஒன்று கற்றுக்கிறதுக்கு இருக்குதுங்கிறது. தோல்வியுற்றவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன, எதிரிகளிடமும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. கற்றுக்கொள்வது என்று வந்துவிட்டால் நம்மை நாம் தாழ்த்தி கொண்டால் தான் கற்றுக்கொள்ள முடியும். நாம் போய் ஒரு அரகண்டாக இருந்து கற்றுக்க முடியாது. ஆணவத்தோடு கல்வி நிகழ வாய்ப்பு இல்லை. நம்மை தாழ்த்தி கொண்டு பணிவாக நடந்து கொண்டு தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொண்டால்தான் எதிரிகளுடைய ஞானத்தையும் நாம் பெற்று வாழ்க்கையிலே மேம்பட முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் ராமன் ஒரு உதாரணம், லக்ஷ்மணன் ஒரு உதாரணம். லக்ஷ்மணனால் கற்றுக்கொள்ள முடியல, ஏன்னா லக்ஷ்மணனுக்கு இருந்தது ஈகோ, ஆனால் ராமனுக்கு இருந்தது ஹியூமிலிட்டி. என்னைக்கு நாம் பணிவோட ஒன்றை கற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ அப்போது எதிரிகளிடம் இருக்கிற ஞானத்தையும் நாம் அபகரித்து கொள்ள முடியும். அவர்களிடமிருந்தும் செய்திகளை கற்றுக்கொண்டு நம்மை செம்மைப்படுத்தி கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். பெங்காலி ராமாயணத்திலேருந்து ஒரு கதையை எடுத்து அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே கிரேட் தான்ல. நம்ம அடுத்ததாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இதில் வந்து எந்த நல்லதுமே கிடையாது, இதில் நம்ம எதுவுமே எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கரப்ஷனை பற்றி பேச இருக்கோம். ஆஹா, இதுலேருந்து நல்லது எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி கரப்ஷனை ஒழிக்கலான்னு கூட நம்ம பேசுவோம் இல்லையா? அதுலேருந்து நல்லது எடுத்துக்கணும் இல்லையா? சூப்பர் சோங்க. ஆன்டி கரப்ஷன் டே அன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்க போகிறோம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுட்ருக்கீங்க. இப்போ அதே முத்து அதே சாமியா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே அப்படிங்கிறதால வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் இல்லையா முத்து? ஆமாம், இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைக்கு உண்டான அடிப்படை வந்து இந்த பிரச்சனை தான். இதனால தான் மற்ற எல்லா பிரச்சனையும் வந்து தீராமல் இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஊழல். இதை பற்றி பேசுறதுக்காக 2 ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. 5th பில்லர் அப்படிங்கிற NGOலேருந்து லக்ஷ்மி, இவங்க வந்து அந்த NGOட வாலண்டியராக இருக்காங்க. வணக்கம். அது மட்டும் இல்லாமல் 5th பில்லரில் வந்து அட்மினாக இருக்கிற சப்னாவும் வந்திருக்காங்க. வெல்கம் டு இனியவை இன்று. சப்னா, ஃபஸ்ட்டு இந்த இனியவை இன்று நேயர்களுக்காக சொல்லுங்கள், இந்த 5th பில்லர் NGOனா என்ன, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க இதில்? 5th பில்லர் NGO, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5th பில்லர்னு ஏன் நேம் வச்சோன்னா, there are 4 pillars இந்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் பியூரோக்ரசி, அப்புறம் வந்து லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியரி, அதுக்கப்புறம் பிரஸ். ஸோ இந்த 4 people, தட் இஸ் இந்த 4 pillars சேர்ந்து செய்ய முடியாது. 5th pillar, தட் இஸ் வி காமன் பீப்புள், மக்கள் செய்யலாம் அப்படின்றதுனால தான் 5th பில்லர்னு நாங்கள் வந்து இதுக்கு பேர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம RTI ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களே RTI ஃபைல் பண்ணுவோம். இன் கேசஸ் காமன் பீப்புள் வந்து அவங்களால ஃபைல் பண்ண முடியல, எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு அக்னின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அது த்ரூ வந்துட்டு 0 ரூபி நோட் வந்துட்டு டோர் டு டோர் போய் கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட இஷ்யூஸ் உங்கள் எண்ட்லேயே எப்படி சால்வ் பண்ணலான்னு வி ஜஸ்ட் கைட் தம். ஓகே, 0 ரூபி நோட்னா சந்தேகம் இருக்கவங்க பார்த்துக்கலாம். இதுதான் அந்த 0 ரூபி நோட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இதை வந்து எந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கலாம்? இப்போ யாராவது லஞ்சம் கேட்குறப்ப இதை வந்து நம்ம அவங்க கைக்கு நீக்கணும். கவர்மெண்ட் ஆஃபீஸில். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த 0 ரூபி நோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் வந்து மெயினான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். இந்த லஞ்சம் வந்து எதனால் ஏற்படுது, இதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
டிரான்ஸ்பரன்சி இல்லாது தான். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ ஒருத்தவங்க போகிறாங்கன்னா எல்லாத்தையும் மூடி வச்சுருவாங்க உடனே. அப்படி இல்லாமல் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ஊழல் பண்ண முடியாது. ஸோ இத்தனை மூட்டை அரிசி வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை வந்து அவங்க பதுக்கி வைக்க விட மாட்டாங்க. ஸோ அது தெரியாது தான், அவேர்னஸ் இல்லாதது தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஓகே, அப்போனா வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி, அந்த கவர்மெண்ட்டில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த விதத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு போய் சேர முடியும்னு நினைக்கிறீங்க? கேள்விகள் கேட்கப்படணும். இப்போ மக்கள் வந்து கேள்வி கேட்க தயாராக இருக்கணும். நான் கிடைக்கல அப்படின்னா சரி விடு, வேறு வழி இல்லை அப்படின்னு பொறுத்து போகிறத விட்டுட்டு கேள்வி கேட்கணும். ஏன் எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அந்த உரிமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேள்வி கேட்கணும். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு இளைஞர்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் சோமே. ஏன்னா வந்து இதெல்லாம் மாறணும், இந்த கண்டிஷன்லாம் மாறணும். கண்டிப்பாக வந்து இளைய சமுதாயம் வந்து முன் வந்தால் தான் இது வந்து மாற்ற முடியும்ல. ஆமாம், கண்டிப்பாக. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் ஒன்றுபட்டால் வந்து எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரீசெண்டாக நடந்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம சான்றுகளாக வந்து சொல்லலாம். அதனால தான் வந்து ஒரு 2 இளைஞர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட வந்து இளைஞர்கள்லாம் வந்து நாளைய லஞ்சம் கொடுக்குறவங்களாகவும் லஞ்சம் வாங்குறவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா வந்து ஃப்யூச்சரில் லஞ்சம் இல்லாமல் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு பரிச்சயமான விஷயமா இருந்தாலும் இதால் என்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து தோராயமாக தான் தெரிய வருது இல்லையா? ஆமாம், கரெக்டு. ஏன்னா ஊழல் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது சொல்லுவேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபோன் எடுத்து பார்ப்போம். அதில் பார்த்தா 2G, அங்கே ஒரு ஊழல். பால் பாக்கெட் எடுக்கிறோம், பால் பாக்கெட் ஊழல். ரோட்டில் நடந்து வரும், ரோட்டில் வந்து ஒரு மழை கூட தாங்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக நமக்கே கன்ஃபார்மாக தெரியும் ரோட்டில் வந்து ஊழல் நடந்திருக்கு, வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு. அது சம்மந்தமாக வந்து ஒருத்தர் வந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த ரோடை சரியாக போகலன்னு போட்டாங்க, அவரை வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதில் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், மிலிட்ரி கன்று வாங்குறதுல ஊழல், போஃபர்ஸில் ஊழல், எல்லா இடத்துலையும் ஊழல். வந்து நம்ம அப்படியே ஊழலில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் கேள்வி அவங்க கிட்ட நீங்கள் கேட்டுருங்க. ஆமாம், இந்த ஊழல் வந்து ஊழல்னால என்னெல்லாம் பாதிப்புகள் வந்து உருவாகுது? இது பேசிக்காக வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க ரோட் கூட சரியில்லை, அதனால நம்மளுக்கு தான் வந்துட்டு பாதிப்பு இல்லையா? பிகாஸ் நம்ம தான் ட்ராவல் பண்ணுறோம், அவங்க வந்துட்டு காசு வாங்கிட்டு தே ஜஸ்ட் பேக் ஆஃப். நம்ம ட்ராவல் பண்ணும்போது வி ஆர் த பர்சன்ஸ் ஹூ மீட் ஆக்சிடென்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக ஸ்கூல் ஒரு காலேஜஸ் போனோன்னா யூத் அப்படின்னு ஏன் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அவங்கக்கிட்ட சொன்னால் தான் வந்து தே ஆர் ஃப்ரெஷ் மைண்ட். ஸோ அவங்க வந்து வெளியே போகும்போது அதை வந்துட்டு தப்பாக பார்ப்பாங்க. ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள நம்ம திருத்துறதுக்கு பதில் வி கேன் டார்கெட் ஃப்ரம் த யூத். அப்படின்னால தான் நாங்கள் யூத் பில்லர்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பித்தோம். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இப்போ உங்கள் அம்மா இல்லை உங்கள் அக்கா அண்ணன் யாராக வந்துட்டு ₹1 கொடுத்தாலும் அது வந்துட்டு பிளாக் மணியாக போய் செக்ரிகேட் ஆகி நாளைக்கு ஒரு பெரிய விபத்து நடந்ததுன்னா, லைக் என்ன சொல்கிறது, பாம் பிளாஸ்ட், டெரரிசம் எல்லாம் நடந்ததுன்னா அதெல்லாம் நம்ம கொடுத்த காசுனால தான் நடக்குது. பிகாஸ் அவங்க இன்கமோட ஜாஸ்தி அமௌண்ட் போகிறதுனால தானே அவங்க இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு we take this as a basic concept. சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஒரு ஆள் இறக்குற வரைக்கும் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கலந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுடைய சட்டங்கள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஊழல் லஞ்சமை எதிர்த்து நிறைய சட்டங்கள்லாம் வந்து வகுத்திருக்காங்க. ஆனால் அந்த சட்டங்கள் என்னன்னு மக்களுக்கே தெரியல இல்லையா? ஆமாம், கரெக்டு. தெரிஞ்சாலும் அது வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யூஸில் இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து இதனால் இந்த சட்டத்தினால யாராவது தண்டிக்கப்படுறாங்களா அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நம்ம நாட்டில். இது வந்து இந்த லஞ்சத்தை வந்து எதிர்த்து என்னெல்லாம் சட்டங்கள்லாம் இருக்கு? we have a Binami Prevention Act, like அதுக்கப்புறம் வந்துட்டு RTI, இது கூட பேசிக்காக அதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்டி கரப்ஷன் ஆக்ட், இந்த மாதிரிலாம் இருக்குது. we have these kind of laws. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி கூட பேசிக்காக வந்துட்டு we can get a information இல்லையா? ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பேசிக்காக லாஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஜென்யூனாக இருந்தால் நம்ம தப்பு பண்ணல நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல we can stand and நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ணலாம், நான் தப்பு பண்ணல அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லாஸ் தெரிஞ்சால் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு இப்போ ரேஷன் கார்டு வாங்க போகிறோம், இல்லைனா இபி பில் கட்ட போகிறோம், என்ன மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு வி ஆர் ஜென்யூன், நான் பேசுறது கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்துட்டு அதர் பர்சன் வந்து நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லை லெத்தார்ஜிக்காக பேச மாட்டாங்க. ஸோ அது கூட வந்துட்டு நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் லா படிக்கல, அதையும் மீறி வந்துட்டு பேசிக்காக நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நம்ம அங்கே போய் பேசுனா அவங்க கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அது போதும். ஒரு சில நேரத்தில் அதிகமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக கேட்டாங்கன்னா இது வந்து கரெக்டு. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி கரப்ஷனுக்கு எதிர்க்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. இளைஞர்கள் வந்து ஒன்று திரண்டு இந்த மாதிரி போராட்டங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இது நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஊழல் வந்து ஃபுல்லாகவே வந்து அபாலிஷ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக முடியாது. இப்போ ஒரு ஆக்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னா அதனால மட்டும் வந்து அந்த இது ஒழிஞ்சிடாது, லஞ்சம் ஒழிஞ்சிடாது. மக்களுக்கு வந்து தெரியணும், அவேர்னஸ் இருக்கணும். கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு இது அது ரீச் ஆனால் தான் வந்து ஊழலை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து மக்களுக்கு அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃபேக்ட் நம்மளுடைய இந்த ஷோவோட ஒரு ப்ரைமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நாங்கள் வந்து அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மேரேஜ் ஹால்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அங்கே டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போய் 0 ரூபி நோட் கொடுத்து இதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம். அது போக சாட்டர்டே ஃப்ரீயாக ட்ரைனிங், RTI ட்ரைனிங் எடுக்கிறோம். அதோட அக்னி ப்ரோக்ராமோட மெயின் இதே என்னென்னா அவுட்ரீச் தான். எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணுங்கிறது தான். டோர் டு டோர் போய் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் இதை கொடுத்து இதனால் என்ன இது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம் நாங்கள். ஸோ நான் இங்கே வந்து அக்னி கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நிறையா பலன் தெரியுது எனக்கு. நாங்கள் கொடுத்து 1 ஹவரில் ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அவங்களும் வந்து ட்ரைனிங் அண்டர்கோ ஆகிறாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கிடச்சிருது. ஆனால் இதனால் வந்து பிரதிபலன் எப்படி இருக்குது? அவங்க வந்து உண்மையிலே லஞ்சம் கொடுக்காம தான் அதுக்கப்புறம் இருக்காங்களா? இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா? நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறோன்னா வந்துட்டு மேஜர் இஷ்யூ அப்படின்னு வந்தால் தான் அவங்க எங்ககிட்ட வராங்க. லைக் சில பேர் இருக்காங்க, இந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ் வந்து பிளாக் பண்ணி எங்கிட்ட எல்லா பேப்பர்ஸ் இருந்தும் வந்துட்டு காசு கேட்குறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, பெருசானா பட்டா வரல, அது ரேஷன் கார்டு வரலன்ற போது தான் எங்ககிட்ட வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பேசிக்காக தெரியுது இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒன்லி பெரிய இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதில்ல, ஈவன் நம்மளுக்கு பேசிக் லெவல்லேருந்து கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணலனாலும் நாங்கள் என்ன பண்ணோன்னா 0 ரூபி நோட் கொடுத்து விட்டு அனுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இதுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் கெட் த ரிசல்ட், உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மேலே நடக்கலைன்னா we will take action. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எப்படி அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறதுன்னு சொல்லி தருவோம். ஓகே. பட் ஊழல்ன்றது வந்து ஒரு மனசளவில் நமக்கு வந்து ஒரு விஷயம். நம்ம வந்து தப்பு பண்ணுறது தப்புன்னே நம்ம வந்து அறியாமல் பண்ணுறது தான் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இது தப்பு இல்லை, எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மனமாற்றம் வந்து ஏற்படுதா மக்கள் மத்தியில்? கண்டிப்பாக ஏற்படுது. அது நாங்களே வந்துட்டு நிறைய பீப்புள் கிட்ட பார்த்துருக்கோம். ஏன்னா வந்துட்டு அவங்க ஒருத்தர் வந்து அது பண்ணிட்டாங்கன்னா அது இப்போ யாருக்கா ஒருத்தருக்கு பட்டா வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்க அது வந்துட்டு 5th பில்லர் இந்த மாதிரிலாம் இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணுதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் ஒரு 4-5 பேர்கிட்ட அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அது பேசும்போது இதை பற்றி அவேர்னஸ் இன்னும் கிரியேட் ஆகுறதும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு தோணுது. ஸோ பேசிக் லெவலில் இவங்க இறங்கி பண்ணும்போது எல்லார் மனசுலையும் இது இருக்குது. எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு வரவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் அதை நோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நிறுத்தணும், இதெல்லாம் நிறுத்தி ஆகணும் மேடம், ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு நல்ல சோர்ஸாக கிடச்சிருக்கீங்க, உங்கள் த்ரூ நாங்கள் வந்துட்டு ஏதாவது பண்ணுறோம். இது இங்கே சென்னையில் மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்துட்டு நிறைய இடத்துல கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. லைக் பாண்டிச்சேரி, திருச்சி, திருநெல்வேலி, அங்கேலேருந்து எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க சிட்டி பீப்புளை வந்துட்டு இதை த்ரூ கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன லெவலில் வந்து இந்த மாதிரி ஒரு லஞ்சம் வாங்குறவங்க அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து தெரிய வருது மக்களுக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இல்லையா? இதுக்கு வந்து என்னதான் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் மேடம், இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இந்த சின்னதாக வாங்குறவங்க தான் மாட்டிக்கிறாங்க, பெருசாக வாங்குறவங்க தப்பிச்சிடுறாங்கன்ற ஒரு கருத்து இருக்குல்ல? ஆமாம். ஸோ சின்னதாக வாங்குறவங்க மாட்டுறாங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்க வாங்குறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும், அதுதான் சொல்ல முடியும் இல்லையா? பிகாஸ் அவங்க வந்துட்டு அவங்க ஹையர் லெவலில் இருக்கவங்கள இவங்க த்ரூ தான் அவங்க எல்லாத்தையும் மூவ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காகவே பீப்புள் க்ளீன் ஆகிட்டாங்கன்னா அவங்க மேலே இருக்கிறவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு எதுலேயும் வந்து இறங்கி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் சொல்வேன் நான், பேசிக்காக காமன் பீப்புள் அவேர் ஆகிட்டாங்கன்னா தட் இஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு 500,000 தான் கிடைக்குது, பட் ரெஸ்ட் வந்துட்டு எல்லாமே the other people are enjoying. ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இதே வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, பட் அவங்களுக்கு வர வேண்டியதும் சேர்த்து வந்துட்டு அவங்களுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அந்த பேசிக் அவேர்னஸ் வந்தாலே வந்துட்டு இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். முத்து, இப்போ வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படின்னு 2 கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து சில பாதிப்புகள் ஏற்படும், இன்டைரக்டாகவும் சில பாதிப்புகள் ஏற்படும். பட் இந்த ஊழல், லஞ்சம் இந்த விஷயத்தால பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 கான்செப்டுமே வந்து அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மெடிசனுக்காகவோ இல்லை வந்து மக்களுடைய வாழ்வாதாரம்காகவோ கவர்மெண்ட் வந்து நிறைய பணத்தை வந்து ஒதுக்குறாங்க இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சரியாக போய் சேர மாட்டேங்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பணம்லாம் வந்து சரியாக போய் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட வந்து 3.6 மில்லியன் மக்களுக்கு வந்து இது உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இன்ஃபேக்ட் வந்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கே வந்து அது இன்டெரக்டாக வந்து அவங்கள உதவும், ஆனால் அது தெரியாமல் வந்து அவங்க வந்து பண்ணிடுறாங்க. இல்லை சில பேர் வந்து தெரிஞ்சே பண்ணிடுறாங்க. இப்போ வந்து வரி இப்போ மாதிரி விஷயத்தில் வந்து அரசாங்கத்துக்கு வரி பணம் செலுத்தினா நம்ம ரோடு தானே நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து வரதில்லை. நிறைய பேர் வந்து வரி கட்டம் வந்து பதுக்கி வச்சுக்கிறாங்கல்ல. ஆமாம். ஸோ ஊழல்
ஊழல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம டேர்ம் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஒரு டாபிக் எடுத்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், தொடர்ந்து இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய யுகம் FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே அப்படின்றனால ஊழல் ஒழிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒழிக்க முடியுமா, இது வந்து எந்த மாதிரி இடத்துலேருந்து இதை வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது சௌமியா. அதனால நம்ம வந்து வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து முத்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வந்து இருக்குது. இப்போ நியூஸ்லலாம் நம்ம வந்து பார்க்குறோம் 1,50,000 கோடி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க, இவ்வளோ வந்து பண்ணிட்டாங்க, அவ்வளோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஊழல் வந்து இவ்வளோ லட்சம் இவ்வளோ கோடி அப்படிங்கிறது எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டா இருக்கு இல்லையா? ஆமா, இந்த காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து எல்லா ஒழுங்கும் மதிப்பிட்டு சொல்லுவார். அவங்க வந்து இந்த மாதிரி மதிப்பீடுலாம் எதை வச்சு பண்ணுறாங்க? அது வந்து பேசிக்காக ஒரு அசெட் இருக்கும் இல்லையா? ஸோ இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாருனா அவருக்கு இவ்வளோ தான் இன்கம் இருக்கணும், அது ஒரு பேசிக் லா இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அவங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது இருந்ததுன்னா அப்போ தான் தெரிய வரும் இந்த பிளாக் மணின்னு ஏதோ இன்வெஸ்ட் ஆயிருக்கு, அதனால தான் அவங்களால இவ்வளோலாம் வாங்கி போட முடிஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ என்னோட இன்கம் 20,000 அதுக்கேற்ற மாதிரி நான் எஃபர்ட்ஸ் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக யாருக்கும் டவுட் வராது. 20,000 இன்கம் வச்சுட்டு 2 பில்டிங் 3 காரு வீட்டுக்கு 4 ஏசின்னு போட்டோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் வரும். எப்படி 20,000 இன்கமில் வரவங்களுக்கு இவ்வளோலாம் எப்படி அவங்களுக்கு கம்ஃபர்ட்ஸ் இருக்குது? ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த அசெட்ஸை பேஸ் பண்ணி இன்கம்க்கு இவ்வளோ தான் அசெட்ஸ் இருக்கணுன்ற பேஸ் பண்ணி ஒரு ஸ்கேல் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க, அதை வச்சு தான் மெஷர் பண்ணுறது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று இந்த 2G கோல் ஸ்கேம்லாம் எப்படி பண்ணாங்க, நான் நியூஸ் பேப்பரில் படித்ததை வச்சு தான் சொல்கிறேன் சௌமியா. அதாவது அவங்க மதிப்பீடு எப்படி போட்டாங்கன்னா இதனால பயன் அடைஞ்சவங்க அதை எவ்வளவுக்கு விற்றாங்க, அது பிற்காலத்தில் வந்து என்ன விலை போச்சு அப்படின்னு பார்த்தப்போ இவங்க வந்து இவ்வளவுக்கு வாங்கிட்டு அவ்வளோ கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற பேலன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்த லாஸ். ஸோ அதை வச்சு அவங்க வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஊழல் அவங்க செய்ய ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதனால எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத வச்சு கூட கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பெரிய ஊழல் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5th பில்லர் அப்படிங்கிற NGO மூலமா நிறைய பேரை வந்து சந்திச்சிருப்பீங்க, நிறைய கேசஸ் வந்து டீல் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய பேரை நேரடியாகவே போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஊழல் பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சம்பவங்களில் ஏதாவது ஒரு சின்ன கேஸ் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ண முடியுமா? ஒருத்தர் வந்து டிசி வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. அதாவது ஸ்கூலில் ரொம்ப ஃபீஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு டிசி கேட்டப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக உள்ள ஃபீஸ் கட்டினா தான் வந்து உங்களுக்கு டிசி கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பெரிய ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு போகல, 2-3 வாலண்டியர்ஸ் தான் போனோம். போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்களாமே அப்படின்னு கேட்டதும் வந்து இல்லை நாங்கள் வாங்கலை, நாங்கள் வந்து இப்போயே கொடுத்துட்றோம், ஒரு 2 டேஸில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கால் வந்துச்சு, நாங்கள் ஈவினிங் நாங்கள் வந்து நீ வந்து வாங்கிக்கோங்க டிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0 ரூபி நோட் காமிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அவங்க பயந்துட்டாங்க. சப்னா, இப்போ வந்து சட்டம் என்றைக்குமே வந்து ஊழல் செய்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் அதில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிறாங்கல்ல, அப்படிதான் நடக்குது. ஆமாம், இதுக்கு மெயின் ரீசன் என்ன, கேஸ் ஒன்று எடுத்தோன்னா அது ரொம்ப நாள் ப்ரொலாங் ஆகுது. அந்த கேஸ் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணோன்னா யார் அதில் இருந்தாலும் அவங்க இமீடியட்டாக they'll be punished. அந்த கேஸ் ப்ரொலாங் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு தெரியுது, அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணாலே வந்துட்டு அவங்க நல்லா வந்துட்டு அவேர் ஆகிடுறாங்க, ஓகே நம்ம மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கேஸ் பர்டிகுலராக எடுத்து அது வந்துட்டு ஒரு 20 years 15 years அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரூட்ஸ் அவங்களே கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லாஸ் என்னதான் டைட்டன் பண்ணாலும் அது வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் கேசஸ்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துட்டு எஸ்கேபிசம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதில் என்ன ஒரு தட் இஸ் ஒரு பெனிஃபிட்னா காமன் பீப்புள் கூட அவேர் ஆகிடுவாங்க. லைக் 500,000 வாங்குறவங்க கூட இவ்வளோ தூரம் பண்ணவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க, நம்மளுக்குலாம் வந்துட்டு கரெக்டான சப்போர்ட் கூட கிடையாது. ஸோ நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு பயம் வந்துடும். ஸோ இது கூட நம்ம பேஸாக வந்து யூஸ் பண்ணி we can start eradicating corruption. ஓகே, இதுக்கு நடுவில் என்னதுன்னா போன மாதம் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் சொன்னேன், டெல்லியில் வந்து ஆல்மோஸ்ட் 200 ஜட்ஜு மேலே வந்து என்கொயரி வச்சுருக்காங்களாம், ஏதோ லேப்டாப் ஊழல் நடந்திருக்குன்னு. அப்படி பார்த்தா வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் 523 பேரில் 120 பேர் மேலேயே வந்து ஏற்கனவே வந்து கேஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி வந்து நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான சமூகத்தில் இந்த ஊழல் லஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த மாதிரி சமூகத்தில் வந்து ஆஃபீஸில் டிரான்ஸ்பரன்சி இல்லை, அவங்க வந்து அவங்களோட பொறுப்புகள் அவங்களுக்கு தெரியலையோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஊழல் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டென்மார்க் அங்கெல்லாம் வந்து ஊழல் ரொம்ப கம்மி, 1% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர மாதிரி ஆக்ட் வந்து அவங்க நிறைய இது பண்ணியிருக்காங்க,
நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் வந்து அங்கே வந்து ஊழல் கம்மியாக இருக்குது. இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆர்டிஐயே எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து வரைமுறை கிடையாது 30 நாளில் ஆன்சர் பண்ணணுன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் அவங்க போட்டாங்கன்னா உடனே அவங்க வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வரைமுறைன்னு ஒன்று வைக்கணுன்னே அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 30 நாள்னு வரைமுறை வச்சோம். அதை எப்படிலாம் அவங்க வந்து தட்டி கழிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொமாலியா தான் வந்து அதிகமான கரப்ஷன் நடக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பார்வையில் பார்த்தா லிட்ரஸி அப்படிங்கிற ரேட் அப்படிங்கிறது கூட வந்து இந்த ஊழலுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. கேள்வி எழுப்ப முடியாத சில சமூகத்தில் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்குதுன்னு கூட சொல்லலாமா? அது லிட்ரஸிக்கு இதுக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு தெரியல சொல்லுவோம். ஏன்னா இந்தியாவிலே நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஹை லிட்ரஸி ரேட் இருக்கிற ஸ்டேட்ஸில் கூட வந்து ஊழல்ன்றது வந்து பெரிய அளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து இந்த ஊழல் ரொம்ப சகஜமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அரசியலில் இப்போ நம்ம ஓட்டு போடுறதை எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம், அவங்க வந்து அதிக ஊழல் பண்ணாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் வேறு கட்சிக்கு போடுவோம், அதுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்களே பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்ப இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப சகஜமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல ஊழலை. ஆமாம், பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யார் கரப்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களே நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது நிற்கிறாங்க. ஸோ ஒரு எலெக்ஷனுக்கு வந்துட்டு அவங்களோட கம்பேரிசன் லெவல் தான் ஜாஸ்தியாகுது. லாஸ்ட் எலெக்ஷன் போது இவங்களோட கரப்ஷன் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருந்தது, இவங்க கம்மியாக இருக்குது, ஸோ இவங்களுக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மொத்தமாகவே வந்து அந்த மாதிரி தட் இஸ் பார்ட்டிஸ் இல்லாமல் போய் நம்ம காமன் பீப்புள் வந்துட்டு சேர்ந்து நின்று ஒரு ப்ராப்பரான பார்ட்டி சூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஓட் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரவே வராது. இப்போ ஒரு அரசாங்க அதிகாரி என்ன வேலை செய்யணும் அப்படின்றது இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து தெரியும். அதனால அவங்க வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாலும் இல்லை வந்து அதிகமாக அதுக்கு வந்து காசு கேட்டாலும் அது வந்து ஈஸியாக மக்களுக்கு தெரிய வந்துடும். அப்படின்னா வந்து இந்த ஊழலே இல்லாத நாடு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு எட்டாத கனவாகவே மாறிட்டு வருது இல்லையா முத்து? ஆமாம், கரெக்ட். ஏன்னா ஊழல்ன்றது வந்து சத்தியமாக சட்டத்திட்டங்களால் தடுக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து நம்மளே நம்ம மனசை வந்து தனி மனித ஒழுக்கத்துலேருந்து மாற்றிக்கிட்டால் தான் அது ஒழியுமே தவிர அது வந்து சட்டத்திட்டங்கள் ஒழிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ முத்து வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூகத்தோட பிரதிபலிப்பு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ எல்லாருமே அதை தான் சொல்றாங்க, நம்மளால வந்து தடுக்கவே முடியாதா, அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா இந்த ஊழல் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஊழலை தடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கா? ஆமாம், ஊழலை வந்து கண்டிப்பாக ஒழிக்கவே முடியாது. பியூராக ஊழல் இல்லாத நாடே கிடையாது அப்படின்னு தான் இப்போ இருக்கிற நிலைமை இருக்குது. ஏன்னா வந்து முக்கால்வாசி பேர் வந்து மனசாட்சியை கொண்டுட்டு தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஊழல் பண்ணும்போதே வந்து அவங்களோட ப்ராஃபிட் அவங்களுக்கு வேணும், அவங்க ஃபேமிலி பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அரசு அதிகாரிங்க வந்து மற்ற மக்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மனசாட்சி அந்த இது வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த தலைமுறை இந்த இதுக வந்து கண்டிப்பாக வரவே வராது, யாருக்குமே வராது. ஸோ இதுக்கு ஐ வுட் லைக் டு ஆட் ஆன். இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு ஒருத்தர் ஒரு பொசிஷனுக்கு வராங்கன்னா அது பிரைப்னால தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அது ப்ராப்ளம்ஸ் அது சரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு லஞ்சம் கொடுத்து தான் இந்த பொசிஷனுக்கு வந்தோம், அட்லீஸ்ட் நம்ம பின்னாடி வரவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறதில்ல. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், ஸோ நான் கொடுத்ததெல்லாம் வந்துட்டு எனக்கு திருப்பியும் வரணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் வந்துட்டு பிரைப் ஊழல் நீங்கள் சொல்கிறீங்களே அதெல்லாம் ஆரம்பிக்கிறதே. ஸோ அவங்களே வந்துட்டு இப்போ இது எல்லாமே கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூவர் ஹையர் அஃபீஷியல்ஸ் ஹையர் அத்தாரிட்டி சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்துட்டு நான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கொடுத்துட்டு இந்த பொசிஷனுக்கு வந்தேன், ஸோ நான் வந்துட்டு இதை திருப்பியும் மீட்டணும்னா எனக்கு அடுத்தவங்க வரவங்க கிட்டே இதெல்லாம் வாங்கினா தான் என்னால் இதெல்லாம் வந்து திருப்பியும் ரீகெயின் பண்ண முடியும். அது அப்படி யோசிக்காமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், அட்லீஸ்ட் எனக்கு பின்னாடி வரவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ஜென்யூனாக தட் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் மெரிட் அந்த மாதிரி வராங்க அப்படின்னு யோசிச்சு பண்ணால் கூட நம்ம வந்து கரப்ஷனை ஒரு லெவலுக்கு we can stop. நம்மளே நம்ம நிகழ்ச்சியில் வந்து சாயில் பற்றி சமீபத்தில் பேசணும், டீஃபாரஸ்டேஷன் பற்றி பேசுகிறோம், கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசியிருக்கோம். அது எல்லாத்துக்கும் வந்து எங்கேயாவது ஊழலோட ஒரு கனெக்ஷன் வரும் சோமியா. ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஏமாற்றி தான் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ மணல் கொள்ளையாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையும் ஊழல்ன்றது உள்ளே வந்துட்டு போகுது பாரு. ஆமாம், அதாவது ஒரு நெவர் எண்டிங் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம இது கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நான் வாங்கினேன் அதனால வந்து இப்போ கொடுக்குறேன், இல்லைனா நான் கொடுத்தேன் அதனால தான் நான் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து புகுத்திடுறாங்க. நீங்கள் நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சகஜமான விஷயமா மாறிட்டு போகுது. அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம், ஒரு ஹெல்த்தியான டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவே தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆமா, புரட்சி தலைவர் பாட்டு 1ல வந்து சொல்லுவார், திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. ஆல்மோஸ்ட் இதுக்கும் வந்து அதே சொல்யூஷன் தான். ஒவ்வொருத்தர நம்ம பார்த்து இது பண்ணக்கூடாது, இது தப்புன்னு சொல்லிட்டு நிறுத்தினாலே ஒழிய இது வந்து ஒழியாது. கண்டிப்பா. ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய சொல்யூஷன்ஸை வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க 2 பேருக்குமே எங்களுடைய நன்றிகள், உங்களுடைய டைம் ஸ்பேர் பண்ணி வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று.
வெல்கம் பேக். இது புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. நாளைய சமுதாயத்துக்கிட்ட நம்ம வந்து பேசியிருக்கோம் சௌமியா, இந்த ஊழல்ன்றது வந்து எப்படி ஒழியும், இதை ஒழிக்கிறதுக்கு எப்படி நம்ம பாடுபடணும்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான். ஏன்னா வந்து நம்ம கெஸ்ட்டு கூட வந்து ஒரு விஷயம் வந்து கரெக்டாக சொன்னாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் தான் நாளைக்கு லஞ்சம் கொடுக்குறவரோ இல்லை வந்து வாங்குபவராவோ மாறக்கூடியவர். அதனால நம்மளுடைய அந்த விஷயத்தை வந்து இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னது கரெக்ட் தான் இல்லையா? ஆமாம், கரெக்ட். நம்ம வந்து சமீபத்தில் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டாங்க. சமீபத்தில் போன வருஷம் வந்து ஒரு டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு போன வருஷம் வந்து அவங்க ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரி, ஊழல் எந்த நாட்டில் அதிகமாக இருக்குன்னு. அதில் வந்து சோமாலியா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்த் கொரியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் வந்துச்சு. அதில் வந்து 84வது 85வது பொசிஷன் கிட்ட வந்து இந்தியா இடம் பெற்றிருக்கு. இந்தியாவில் அதிக ஊழல் இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சர்வே இன்டர்நெட்டில் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்தேன். அதில் வந்து முதல் இடத்துல வந்து பீகார் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில மாநிலங்கள் இருக்குது. அதில் வந்து 7வது பொசிஷனில் தமிழ்நாடு இருக்கான். கரெக்டாக வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன அந்த சர்வேலேயே வந்து இன்னொரு சர்வே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் இன் 2010 வந்து நடந்த அந்த சர்வேல வந்து கிட்டத்தட்ட 62% இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் வந்து அவங்க லஞ்சம் கொடுக்குறவர்களோ வாங்குறவர்களாவோ இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து நம்ம எல்லாருமே பாதிக்கிற ஒரு விஷயம். அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். மூவிங் ஆன், அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன வந்துகிட்டு இருக்கு? தமிழ் அறிவும் பகுதியில் அரசேந்திரன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையோட பேர் சொல்ல போறாரு. அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவால் சாவடி. ஓ, கொத்தவால் சாவடி லேடி கோயம்பேடு வாடி. அந்த பாட்டுல அது வந்து பாட்டு, அந்த வார்த்தை அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறாரு. வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா, எனக்கு வந்து ரொம்ப நாளா இந்த சொல்ல பத்தி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. நம்ம வந்து கொத்தாவளி சாவடி அப்படின்னு சொல்றோம்ல, கொத்தாவளி சாவடினா காய்கறி விற்கக்கூடிய அந்த இடம் தெரியும். அந்த கொத்தாவளி சாவடி அப்படிங்கிற அந்த பேரு வந்து எப்படி வந்தது? அதுக்கும் தமிழுக்கும் ஏதாவது ஒரு இது இருக்கா? ஆமாம்மா, இந்த கொத்தவால் சாவடிங்கிறது ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. அது வரலாற்றை படித்த பொழுது இந்த அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காவல் நிலையம் இருக்கிறது. அந்த இடத்துல காவல் நிலையம் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பாடி கார்ட்ஸ், அதாவது அந்த நகரத்தை காவல் காக்கின்றவர்கள் அங்கே ஆங்கிலேயர் காலத்துலேயே அங்கே இருந்தாங்க. அதனால் அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா கோட்டை வால், கோட்டை வாலா அப்படின்னு பேர் வச்சாங்க. கோட்டைனா ஃபோர்ட், அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். இந்த கோட்டைங்கிறது கோடுங்கிற சொல்லிருந்து வந்தது. அரசனுடைய அரண்மனையை சுற்றி மதில் கட்டி இருந்தால் தான் அதுக்கு கோட்டைன்னு பேர். இந்த நிலவு வட்டமாக, நிலவை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும், ஒளிவட்டம். அது கோடை காலத்தில் பார்த்தா தெரியும், நிலவு கோட்டை கட்டி இருக்குதுமாங்க. அது வட்டம், பெருவட்டத்துக்கு தான் கோட்டைன்னு பேர். நெல்லை வந்து அப்படி முடிஞ்சு அதை பெரிய கோணிலெல்லாம் போட்டு அது மேலே வைக்கோல் புரிய சுற்றி அதை உருண்டையாக ஆக்கி வச்சுருப்பாங்க சிற்றூர்களில். அதுக்கு நெல் கோட்டை கட்டி வச்சுருக்கம்பாங்க. அதனால் ஒரு உருண்டைன்னு அர்த்தம். கோடு, கோட்டம், கோட்டை இதெல்லாம் வளைவு கருத்தில் தமிழில் உருவானது. ஒரு பாதுகாப்பு கருதியும் சுற்று மதில் எழுப்புகிறோம். வீட்டுக்கு இன்றைக்கி சுவர் எழுப்புறதெல்லாம் அந்த அடிப்படையில் தான். இந்த கோட்டையை காவல் காக்கின்றவன், கோட்டையிலிருந்து காவல் காக்கின்றவன். இந்த பாலா என்று சொன்னால் காவல் காக்கிறதுன்னு பொருள். துவாரபாலர்னா வாசலில் காவல் காக்கிறவன். இந்த பாலாங்கிற சொல்லை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். பாலனம் செய்கிறது, அதனால் நிர்வாகம் பண்ணுறது. இந்த பால் பரிபாலனம், அந்த மாதிரியெல்லாம் அந்த பால்ங்கிற சொல் இருக்கிறது. துவார்னா கதவு, கதவின் பக்கத்திலிருந்து காவல் காக்கிறவனுக்கு தான் துவாரபாலர். அது தமிழோடு உறவு உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் அதை பற்றி இப்போ அதிகம் சொல்ல வேண்டாம். அந்த பாலாங்கிற சொல்ல தான் வாலா என்று தெரிந்திருக்கிறது. கோட்டையில் இருந்து காவல் காக்கிறவன். ஆங்கிலேயர்கள் காலத்தில் அதில் ஒரு கோட்டை இருந்தது, அதில் காவல்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அதுக்கு கோட்டை வால், கோட்டை வாலா. அந்த கோட்டை வாலா என்பதுதான் கோத்தவால், கோத்தவால் என்று தெரிந்து விட்டது. சாவடிங்கிறது ஒரு பாதுகாப்பான இடம்தான், தங்கியிருக்கிற இடம் தான் சாவடிங்கிறது. அதனால அதை கொத்தவால் சாவடி அப்படிலாம் சேர்த்து அப்புறம் சொல்லிட்டோம்.
அப்ப அந்த கொத்தவால்ங்கிறதுல கோட்டை இருக்கிறது. ஆமாங்க, கொத்தவாலைச்சாவடிக்கு பின்னாடி கோட்டை வால் அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் சொல் இருக்கு இல்லையா? கோட்டை வால் அப்படிங்கிறது தான் வந்து கொத்தவாலைச்சாவடியா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமா எனக்கு தோணுது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேர் வந்து இப்போல இருந்து கொத்தவாலைச்சாவடி அப்படின்னு சொல்லாம கோட்டை வாலுக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதே சந்தோஷத்தோட மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் ஐயா. நன்றி. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டேயில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஊழல் சம்மந்தமாக லஞ்சம் வாங்குறது சம்மந்தமாலாம் நம்ம வந்து பேசிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே அப்படிங்கிறதால இது சம்மந்தமாக ஒரு வெப்சைட் வந்து நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜனாகிரஹா அப்படிங்கிற ஒரு யுனிக்கான இனிஷியேட்டிவ் இது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அதாவது நீங்கள் யாருக்காவது லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லஞ்சம் தர மறுத்துட்டேன், மூணாவதாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் வந்து இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்குறது வாங்குறது இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு நிர்பந்தத்தில் வந்து இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து லஞ்சம் கொடுத்தேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் போயிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து பதிவு செஞ்சால் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த கேஸ் சம்மந்தமாக வாதாடுறதுக்கு வந்து அதை ஒரு எக்ஸாம்பிளாக கூட அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நான் இது மாதிரி ஒரு இடத்துல வந்து லஞ்சம் கொடுக்கல, நான் வந்து நோ சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக வந்து மற்றவங்களுக்கு வந்து காமிப்பாங்க. அதே மாதிரி இந்த மூணாவதாக ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யலை அப்படின்னாலும் உங்களையும் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அவங்களுடைய அந்த ப்ராபகண்டாக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மூலமா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய கேசஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து ரொம்ப வருஷமாக வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கு எதிர்க்க வந்து இவங்க நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேஸ்லாம் வந்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க நீதிமன்றங்கள்ல. ஸோ அதுக்கு நம்மளுடைய ஒரு கான்ட்ரிபியூஷனாக இந்த வெப்சைட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த வெப்சைட் என்ன வெப்சைட்? அது வந்து பார்த்தீங்கன்னா ipaidabbribe.com, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். ipaidabbribe, ipaidabbribe.com. ஓகே, இந்த ipaidabbribe.comல வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்தியா பூராவும் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம வந்து லஞ்சம் கொடுக்கல அப்படின்றத கூட நம்ம வந்து அதில் போடலாம், லஞ்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத கூட போடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. அதில் வந்து ஒவ்வொரு ஆக மொத்தம் வந்து 791 சிட்டிஸ்லேருந்து இதில் வந்து பதிவாயிருக்கு அப்படின்றாங்க. மொத்தம் 238.27 கோடி ரூபாய் வந்து லஞ்ச தொகையாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களே போய் இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஸ்டேட் வாரியாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடுலேருந்து இது வரைக்கும் 2465 ரிப்போர்ட் பதிவாயிருக்கு. ஆல்மோஸ்ட் 9.48 crore rupees. ஓகே, ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்தது கூட ஒத்துக்கிறாங்க. அது மூலமா பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஊழல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கிராஃப் வந்து தெரியுது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஆனால் வந்து இந்தியா ஆஸ் அ ஜனநாயகம் இது வந்து ஒரு வல்லரசு ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ஊழல்ன்ற பிரச்சனை வந்து என்னைக்கு ஒழியுதோ அன்றைக்கி தான் வந்து ஆக முடியும். ஸோ இதை வந்து உடனடியாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் படிப்படியாக அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் வந்து இது குறைஞ்சி அதுக்கப்புறம் ஊழலற்ற நாடாக வந்து இந்தியாவை மாற்றணும். இது வந்து கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன், அதாவது நம்ம ஜென்ரேஷன் இளைய சமுதாயத்தால் மட்டும் முடியும். கண்டிப்பா முத்து, வளர்ந்து வரும் நாடு அப்படின்னு வந்து நம்ம இந்தியாவை வந்து சொல்றோம். ஆனா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஹாரிசான்டலா இருந்தா தான் என்னைக்குமே நல்லது இல்லையா? ஸோ இந்த ஹாரிசான்டலா இருக்கிறதுக்கு வந்து ஒரு தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து அபாலிஷ் பண்றதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக நம்ம செய்யறோம். ஆமாம், கரெக்ட். மறுபடியும் அந்த வெப்சைட்டோட பேர் சொல்லிடலாம், ipaidabbribe.com. இந்த வெப்சைட்டை பார்க்க இன்டர்நெட் பக்கம் போறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான அத்தியாவசிய பணி இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய கருத்துக்களை feedback@podium.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். ஆமாம், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு தபால் மூலம் அனுப்புங்க, இல்லை டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், யூடியூப்ல கமெண்ட்டாக போடுங்க, அதை ஏதாவது பண்ணுங்கப்பா. அந்த அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க இருந்து கிளம்ப நேரம் வந்துச்சு இல்லையா? புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா.